நாம் இந்திய அரசியலமைப்பில் பகுதி 4A பகுதி 4A எதை பற்றி சொல்லுதுன்னா அடிப்படை கடமைகள் பற்றி சொல்லுது. பகுதி 4A அடிப்படை கடமைகள் பற்றி சொல்லுது. சரத்து 51A விதி 51Aவும் அடிப்படை கடமைகளை பற்றி சொல்லுது. அடிப்படை கடமைகள் பற்றி பரிந்துரைத்த குழுவின் பெயர் என்னன்னா ஸ்வரன் சிங் குழு. அடிப்படை கடமைகள் பற்றி பரிந்துரைத்த குழு ஸ்வரன் சிங் குழு. கடமைகள் அடிப்படை கடமைகள் எந்த நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டதுன்னா ரஷ்யாவிலிருந்து எடுக்கப்பட்டது. இந்தியாவை போன்று அடிப்படை கொண்டுள்ள நாடு எதுன்னு கேட்டால் ஜப்பான். இந்த 2 கொஸ்டினும் கேட்டிருக்காங்க. அடிப்படை கடமைகள் எந்த நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டது ரஷ்யா, இந்தியாவை போன்ற அடிப்படை கடமைகளை கொண்ட நாடு ஜப்பான். அடிப்படை உரிமைகளை பரிந்துரைத்த குழு ஸ்வரன் சிங் குழு. அடுத்தது பார்த்திங்கன்னா 1976ஆம் ஆண்டு 42வது சட்டத்திருத்தத்தின் மூலம் சரத்து 51A 10 கடமைகளுடன் இணைக்கப்பட்டது. எப்பொழுது அடிப்படை கடமைகள் இணைக்கப்பட்டதுன்னா 42வது சட்ட திருத்தம் 1976. அடிப்படை கடமைகள் இணைக்கப்பட்ட பொழுது 10 அடிப்படை கடமைகள் தான் இருந்தது. எந்த விதியில் இணைக்கப்பட்டதுன்னா சரத்து 51A இணைக்கப்பட்டது. 2002ஆம் ஆண்டு 86வது சட்ட திருத்தத்தின் மூலம் சரத்து 51AK என்பது 11வது கடமையாக இணைக்கப்பட்டது. 2002ஆம் ஆண்டு 86வது சட்ட திருத்தத்தின் மூலம் 11வது கடமையானது இணைக்கப்பட்டது. 11வது கடமை எப்பொழுது இணைக்கப்பட்டதுன்னா 2002 86வது சட்ட திருத்தம். அது சரத்து 51AK. 11 கடமைகள் என்னென்னு பார்க்கலாம். 11வது கடமை எதுன்னு கேட்டால் இலவச கட்டாய கல்வி. இப்போ மொத்தம் 11 கடமைகள் இருக்குல்ல, அது என்னென்னு பார்க்கலாம். அரசியல் அமைப்பின் வழி நிற்க தேசிய கொடி தேசிய கீதம் மதிக்க வேண்டும். அரசியல் அமைப்பின்படி நிற்க வேண்டும். மேலும் தேசிய கொடி தேசிய கீதத்தை மதிக்க வேண்டும். முதல் கடமை. 2வது தேசிய போராட்டத்தை ஊக்குவிக்க வேண்டும். தேசிய போராட்டத்துக்கு ஊக்கம் கொடுத்தல் நம்மளோட கடமை. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்தியாவின் இறையாண்மையை மதித்தல் மற்றும் காத்தல் நம்மளுடைய கடமை. 3வது கடமை இந்தியாவின் இறையாண்மையை மதித்தல் மற்றும் காத்தல். 4வது கடமை தேவைப்படும் பொழுது எல்லா நாட்டு பாதுகாப்பு தேவை செய்தல். நாட்டு பாதுகாப்புக்கு நாம் உதவ வேண்டும் என்பது 4வது கடமை. 5வது கடமை இந்திய மக்கள் அனைவரிடத்திலும் அன்பாக பழகுதல். அனைவரிடம் அன்பாக பழக வேண்டும். அடுத்தது பார்த்திங்கன்னா கலாச்சார பாரம்பரியத்தை மதித்து பேணுதல் வேண்டும். கலாச்சார பாரம்பரியத்தை மதித்து பேணுதல் வேண்டும் 6வது கடமையாகும். 7 பார்த்திங்கன்னா இயற்கை வளங்களை காத்தல். இயற்கை வளங்களை காக்க வேண்டும். அடுத்தது அறிவியல் வளர்ச்சிக்கு போற்றுதல் வேண்டும். பொது சொத்துக்களை பாதுகாக்க வேண்டும். கலாச்சாரத்தை மதிக்க வேண்டும், இயற்கை வளங்களை பாதுகாக்க வேண்டும், பொது சொத்தை பாதுகாக்க வேண்டும், அறிவியல் வளர்ச்சியை போற்றுதல் வேண்டும், நாடு தொடர்ந்து முன்னேற பாடுபடுதல் வேண்டும். 10வது கடமை பார்த்திங்கன்னா நாடு தொடர்ந்து முன்னேற பாடுபடுதல் வேண்டும். 11வது பார்த்திங்கன்னா 6 முதல் 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு இலவச கட்டாய கல்வி வழங்குதல் வேண்டும். அடிப்படை கடமை உருவாக்கத்தின் பொழுது 10 அடிப்படை கடமைகள் இருந்தது. 11வது அடிப்படை கடமை 86வது சட்டத்திட்டம் 2002ஆம் ஆண்டு இணைக்கப்பட்டது. அதுதான் 6 முதல் 14 வயதுகளுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு இலவச கட்டாய கல்வி வழங்குதல் ஆகும். அடுத்தது பார்த்திங்கன்னா பகுதி 5. பகுதி 5 மத்திய அரசு பற்றி குறிப்பிடுகிறது. எந்த பகுதி மத்திய அரசு பற்றி குறிப்பிடுகிறதுனா பகுதி 5. இது சரத்து 52லேருந்து 151 விதி 52லேருந்து 151 வரைக்கும் உள்ளடக்கியது பகுதி 5. பகுதி 5ல் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நிர்வாகம், பாராளுமன்றம், குடியரசுத் தலைவரின் சட்டம் இயற்றும் அதிகாரம், நீதித்துறை, இந்திய கணக்காய்வு மற்றும் தணிக்கைத்துறைன்னு மொத்தம் 5 பார்ட் இருக்குது. என்னென்னது? நிர்வாகம், பாராளுமன்றம், குடியரசுத் தலைவரின் சட்டம் இயற்றும் அதிகாரம், நீதித்துறை, இந்திய கணக்காய்வு மற்றும் தணிக்கைத்துறை. இந்திய கணக்காய்வு மற்றும் தணிக்கைத்துறை ஏற்கனவே பார்த்துட்டோம், அந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா நிர்வாகம், பாராளுமன்றம், குடியரசுத் தலைவரின் சட்டம் இயற்றும் அதிகாரம். நீதித்துறை தனி வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நிர்வாகம். நிர்வாகத்தில் பார்த்திங்கன்னா 52வது விதி என்ன சொல்லுதுன்னா இந்தியாவின் தலைவராக குடியரசுத் தலைவர் இருப்பார் என கூறுகிறது. சரத்து 52 எதனை பற்றி குறிப்பிடுகிறதுனா இந்தியாவின் தலைவராக குடியரசுத் தலைவர் இருப்பார் என குறிப்பிடுகிறது. சரத்து 53 நாட்டின் நிர்வாக தலைவர் குடியரசுத் தலைவர் ஆவார். நிர்வாக தலைவராக இருப்பவர். நாட்டின் நிர்வாக தலைவர் யாருன்னு கேட்டால் குடியரசுத் தலைவர். அதே மாநிலத்தின் நிர்வாக தலைவர் யாருன்னு கேட்டால் ஆளுநர். இந்தியாவின் தலைவராக குடியரசுத் தலைவர் இருப்பார்னு சொல்கிறது 52. 53 நிர்வாக தலைவர் குடியரசுத் தலைவர். 54 குடியரசுத் தலைவர் தேர்தல் பற்றியது. குடியரசுத் தலைவர் தேர்தல் ஒரு மறைமுக தேர்தல் ஆகும். இது நாடாளுமன்ற ஈராவை உறுப்பினர்கள், மாநில சட்டமன்ற கீழவை உறுப்பினர்கள், மத்திய ஆட்சி எல்லையான புதுச்சேரி, டெல்லி உறுப்பினர்கள் எல்லாரும் கலந்துக்குவாங்க. குடியரசுத் தலைவர் தேர்தலில் வாக்களிப்பவர்கள் யாருன்னு ஒரு கேள்விக்கு பதில் பார்த்திங்கன்னா நாடாளுமன்ற ஈராவை உறுப்பினர்கள், மாநில சட்டமன்ற கீழவை உறுப்பினர்கள், புதுச்சேரி, டெல்லி யூனியன் பிரதேச உறுப்பினர்கள். புதுச்சேரி, டெல்லி யூனியன் பிரதேச உறுப்பினர்கள் எந்த எலெக்ஷன்ல இருந்து கலந்துக்கிறாங்கன்னா 1995ஆம் ஆண்டு எலெக்ஷன்ல இருந்து கலந்துக்கிறாங்க. புதுச்சேரி யூனியன் பிரதேச
புதுச்சேரி, டெல்லி யூனியன் பிரதேச உறுப்பினர்கள் வந்து குடியரசுத் தலைவர் தேர்தலில் வாக்களிக்கலாம்னு எந்த சட்ட திருத்தம் சொல்லுதுன்னா 70வது சட்ட திருத்தம் 1992ஆம் ஆண்டு சொல்கிறது. இது குரூப் 1ல் கேட்ட கொஸ்டின். 70வது சட்ட திருத்தம் 1992 யூனியன் பிரதேசமான டெல்லி மற்றும் புதுச்சேரி உறுப்பினர்கள் குடியரசுத் தலைவர் தேர்தலில் பங்கு பெறுவார்கள் என குறிப்பிடுகிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா சரத்து 55 குடியரசுத் தலைவர் தேர்தல் முறை. இவரோட தேர்தல் முறை வந்து ஒற்றை மாற்று விகித பிரதிவச்சார முறையில் ரகசிய முறை வாக்கெடுப்பு. ஒற்றை மாற்று விகித பிரதிநிதித்துவ முறை தேர்தல் முறை பார்த்திங்கன்னா ஒற்றை வாக்கு பிரதிநிதித்துவ முறை. இது ஒரு ரகசிய முறை வாக்கெடுப்பாகும். மாநில சட்டப்பேரவை உறுப்பினர்களின் ஓட்டு மதிப்பு. குடியரசுத் தலைவர் எலெக்ஷனில் ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்க சட்டப்பேரவை உறுப்பினர்களின் ஓட்டு மதிப்பு எவ்வாறு கணக்கிடப்படுகிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. இதுவும் கேட்டிருக்காங்க. மாநிலத்தின் மக்கள் தொகை டிவைடட் பை மாநிலத்தின் சட்டப்பேரவை மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் இன்ட்டு 1/1000. இதுதான் ஃபார்முலா. சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கான ஓட்டு மதிப்புக்கு ஃபார்முலா மாநிலத்தின் மக்கள் தொகை டிவைடட் பை சட்டப்பேரவையில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் இன்ட்டு 1/1000. அடுத்தது பார்த்திங்கன்னா நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓட்டு மதிப்பு பார்த்திங்கன்னா மாநில சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கு அளிக்கப்பட்ட மொத்த ஓட்டுக்கள் டிவைடட் பை நாடாளுமன்ற இரு அவையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களின் எண்ணிக்கை. அடுத்தது நம்ம என்னத்துக்கு பார்த்தோம்னா நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓட்டு மதிப்பு. அது எவ்வாறு கணக்கிடப்படுகிறதுனா மாநில சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கு அளிக்கப்பட்ட மொத்த ஓட்டுகளும் டிவைடட் பை நாடாளுமன்ற இரு அவைகளில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களின் எண்ணிக்கையால் வகுக்க கிடைப்பது தான் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓட்டு மதிப்பு. அடுத்தது பார்த்திங்கன்னா 2001ஆம் ஆண்டு 84வது சட்ட திருத்தம் என்ன சொல்லுதுன்னா 1971ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி 2026ஆம் ஆண்டு வரை குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கு இவ்வாறே பொருந்தும்னு சொல்லுது. எது வரைக்கும் இந்த மாதிரியே தேர்தல் நடக்கும்னா 2026 வரைக்கும். எந்த மக்கள் தொகையை பயன்படுத்தினா 1971 மக்கள் தொகையை பயன்படுத்தி. இது எப்போ சட்ட திருத்தமாக்கப்பட்டதுன்னா 84வது சட்ட திருத்தம் 2001ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது. 84வது சட்ட திருத்தம் 2001ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது என்ன சொல்லுதுன்னா 2026ஆம் ஆண்டு வரைக்கும் நடக்கிற குடியரசுத் தலைவர் தேர்தல் 1971ஆம் ஆண்டு மக்கள் தொகையை அடிப்படையாக கொண்டு இருக்கும்னு சொல்லுது. அடுத்தது சரத்து 56 குடியரசுத் தலைவரின் பதவிக்காலம் பற்றி குறிப்பிடுவது விதி 56. பதவிக்காலம் 5 ஆண்டுகள். பதவி விலகல் கடிதத்தினை குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவரிடம் கொடுக்க வேண்டும். இவரோட பதவிக்காலம் 5 ஆண்டு. இவர் பதவி விலகணும்னா பதவி விலகல் கடிதத்தினை துணை குடியரசுத் தலைவர்கிட்ட கொடுக்கணும். துணை குடியரசுத் தலைவர் இத்தகவலை உடனடியாக சபாநாயகருக்கு மக்களவைத் தலைவருக்கு தெரிவிக்க வேண்டும். குடியரசுத் தலைவர் பதவி விலகல் கடிதத்தினை யாருக்கு துணை குடியரசுத் தலைவர் தெரிவிக்கணும்னா உடனடியாக மக்களவைத் தலைவருக்கு தெரிவிக்க வேண்டும். அடுத்தது விதி 57 மறுநியமனம். குடியரசுத் தலைவர் மீண்டும் குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்க தகுதியுடையவர். மறுநியமனத்திற்கு அவருக்கு தகுதி உள்ளது. விதி 57 அவர் எதை பற்றி சொல்லுதுன்னா குடியரசுத் தலைவரின் மறுநியமனம் பற்றி குறிப்பிடுகிறது. விதி 58 என்ன சொல்லுதுன்னா குடியரசுத் தலைவரின் பதவிக்கான தகுதிகள். ஒருவர் குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிட வேண்டுமென்றால் அவருக்கான என்னென்ன தகுதி? அவர் இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும், 35 வயது நிறைவு பெற்றிருக்க வேண்டும், மக்களவை தேர்தலில் போட்டியிட தேவையான தகுதி பெற்றவராக இருக்க வேண்டும், ஆதாயம் தரும் எந்த மத்திய மாநில அரசு பதவியிலும் இருக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்திய குடிமகன், 35 வயது நிறைவடைந்திருக்கணும், மக்களவை தேர்தலில் போட்டியிடுவதற்கான தகுதி பெற்றவராக இருக்கணும், ஆதாயம் தரும் எந்த பதவியிலும் இருக்கக்கூடாது. குடியரசுத் தலைவருக்கான தகுதிகள் விதி 58 சொல்லுது. விதி 60 பதவி பிரமாணம். குடியரசுத் தலைவரின் பதவி பிரமாணம் விதி 60. துணை குடியரசுத் தலைவரின் பதவி பிரமாணம் விதி 69. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியின் முன்னிலையில் டு பிளஷர் ப்ராடக்ட் டிஃபென்ஸ் த கான்ஸ்டியூஷன் என்று பதவி பிரமாணம் எடுக்க வேண்டும். குடியரசுத் தலைவர் யாரின் முன்னிலையில் பதவி பிரமாணம் எடுத்துக்கொள்வார்னா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியின் முன்னிலையில். பதவி பிரமாணம் சரத்து 60. அதே துணை குடியரசுத் தலைவரோட பதவி பிரமாணம் சரத்து 69. அடுத்து 61 பதவி நீக்கம் செய்யும் முறை. குடியரசுத் தலைவர் பதவி நீக்கம் செய்யும் முறை பற்றி கூறும் சட்ட விதி 61. அடுத்து 62 குடியரசுத் தலைவரின் பதவி காலம் முடியும் முன்னரே தேர்தல் நடத்தப்பட வேண்டும். அடுத்த தேர்தல் எப்பொழுது நடத்தணும்னா குடியரசுத் தலைவரின் பதவி காலம் முடியும் முன்னே அடுத்த தேர்தல் நடத்தப்பட வேண்டும். மேலும் மரணம், பதவி விலகல், பதவி நீக்கம் போன்ற காரணங்களால் குடியரசுத் தலைவர் பதவியானது காலியாக இருந்தால் 6 மாதத்திற்குள் தேர்தல் நடத்தப்பட வேண்டும். திடீர்னு அவர் இறந்துடுறாரு, பதவி விலகிறாரு அல்லது பதவி நீக்கம் செய்யப்பட்டார்னா காலி இடத்தை அடுத்த 6 மாதங்களுக்குள்ள தேர்தல் நடத்தி நிரப்பணும். குடியரசுத் தலைவரின் 62வது விதி என்ன சொல்லுதுன்னா உடனே தேர்தல் நடத்தணும். அப்படி அவர் பதவி விலகிட்டாலோ இறந்துட்டாலோ அல்லது பதவி நீக்கம் செய்யப்பட்டாலோ அடுத்த 6 மாதத்துக்குள்ளே தேர்தல் நடத்தணும்னு சொல்கிறது தான் விதி 62.
அடுத்தது விதி 85 சரத்து விதி 85 என்ன சொல்லுதுன்னா, நாடாளுமன்ற அவையை கூட்டவும் ஒத்திவைக்கவும் அதிகாரம் யாரிடம் உள்ளது? இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நாடாளுமன்ற அவையை கூட்டவும் ஒத்திவைக்கவும் அதிகாரம் குடியரசுத் தலைவரிடம் உள்ளது. நாடாளுமன்ற அவையை ஏற்று நடத்தும் அதிகாரம் சபாநாயகரிடம் உள்ளது. ஒரு கூட்டத்தை கூட்டுறதுக்கும் ஒத்தி வைக்கிறதுக்கும் அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு இருக்கு. ஆனால் அந்த கூட்டத்தை ஏற்று தலைமை தாங்கி நடத்தும் அதிகாரம் சபாநாயகரிடம் உள்ளது. சரத்து 86 நாடாளுமன்ற அவையை நிகழ்த்துதல். 86 எதை பற்றி சொல்லுதுன்னா, நாடாளுமன்ற அவையை நிகழ்த்துதல். நாடாளுமன்ற அவையில் அவர் துவங்கி வச்சு நடத்துகிறாரு. 87 என்ன சொல்லுதுன்னா, நாடாளுமன்றத்தின் முதல் கூட்டத்தொடரை துவக்கி உரை நிகழ்த்துவார். ஆண்டாண்டிற்கு முதல் பட்ஜெட் கூட்டத்தொடரை துவக்கி, அதாவது நாடாளுமன்றத்தின் முதல் கூட்டத்தொடரை துவக்கி அதற்கு உரை நிகழ்த்துபவர் குடியரசுத் தலைவர்னு சொல்கிறது 87. 108 கூட்டத்தொடரை கூட்டுவது. அதாவது நாடாளுமன்ற கீழவை மேலவை ராஜ்யசபா லோக்சபா ரெண்டையுமே கூட்டி கூட்டத்தொடரை நடத்தும் அதிகாரம் கூட்டுவதற்கான அதிகாரம் குடியரசுத் தலைவரிடம் உள்ளது என சரத்து 108 சொல்கிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா விதி 80 சரத்து 80 என்ன சொல்லுதுன்னா, கலை, அறிவியல், இலக்கியம், சமூக சேவை போன்ற துறைகளில் சிறப்பு பெற்றவர்கள் 12 உறுப்பினர்களை குடியரசுத் தலைவர் மாநிலங்களவையில் ராஜ்யசபாவில் நியமிப்பார். ராஜ்யசபாவில் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படும் உறுப்பினர்களின் எண்ணிக்கைன்னு கொஸ்டின் கேட்டால் 12. எந்த விதியின் கீழ் நியமிப்பார்னு கேட்டால் விதி 80 கீழ் நியமிப்பார். அடுத்தது பார்த்தீங்கன்னா சரத்து 331 மக்களவைக்கு 2 ஆங்கிலோ இந்தியர்களை நியமிக்கும் அதிகாரம் குடியரசுத் தலைவரிடம் உள்ளது. மக்களவைக்கு அதாவது லோக்சபாவுக்கு 2 ஆங்கிலோ இந்தியர்களை நியமிக்கும் அதிகாரம் யாரிடம் இருக்குன்னா குடியரசுத் தலைவரிடம். அது விதி 331. மக்களவைக்கு எத்தனை ஆங்கிலோ இந்தியர்களை குடியரசுத் தலைவர் நியமிப்பார்னு கேட்டால் 2. எந்த விதியின் அடிப்படையிலாம் 331. அடுத்து 111 நிறைவேற்றப்பட்ட மசோதாவுக்கு ஒப்புதல் அளிக்கும் அதிகாரம் குடியரசுத் தலைவரிடம் உள்ளது. ஒரு மசோதாவுக்கு ஒப்புதல் அளித்தாதான் அது சட்டமாக கருதப்படும். அது வரைக்கும் அது மசோதாவாக தான் கருதப்படும். ஒப்புதல் அளிக்கும் அதிகாரம் மசோதாவிற்கு ஒப்புதல் அளிக்கும் அதிகாரம் குடியரசுத் தலைவரிடம் உள்ளது. அது விதி 111. எந்த விதியின் அடிப்படையில் மசோதாவுக்கு ஒப்புதல் அளிக்கப்படுகிறதுனா விதி 111. அடுத்தது சரத்து 123 அவசரகால சட்டம் உண்டாக்கும் அதிகாரம். அவசரகால சட்டத்தை இயற்றும் அதிகாரம் யாருக்கிட்ட இருக்குன்னா குடியரசுத் தலைவரிடம் இருக்குது. அது எந்த விதியில்னா சரத்து 123 இருக்குது. அது எவ்வளோ நாட்களுக்கு செயல்படும்னா, அவசர கால சட்டம் 6 மாதங்களுக்கு மட்டுமே செயல்பாட்டில் இருக்கும். அதுக்குள்ளே நாடாளுமன்ற கூட்டத்தொடரை கூட்டி அந்த மசோதாவை சட்டமாக மாற்றிடணும். அவசர கால சட்டம் எவ்வளவு காலத்தில் இருக்குன்னா 6 வாரங்கள் மட்டுமே இருக்கும். அவசர கால சட்டத்தை பிறப்பிக்கும் அதிகாரம் குடியரசுத் தலைவரிடம் இருக்குது. அது எந்த விதினா 123. அடுத்தது சரத்து 146 தேவைப்படின் உச்சநீதிமன்றத்தின் ஆலோசனையை கேட்டு பெறும் அதிகாரம். தேவை ஏற்படின் உச்சநீதிமன்றத்தின் ஆலோசனையை கேட்டு பெறும் அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு உள்ளது. தேவை ஏற்படும் பொழுது அவர் என்ன பண்ணுவார்னா, உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை கூப்பிட்டு அதற்கு என்ன ஆலோசனை பண்ணலான்னு முடிவெடுக்கும் அதிகாரம் குடியரசுத் தலைவரிடம் உள்ளது. அடுத்தது பார்த்திங்கன்னா சரத்து 72 சரத்து 72 மன்னிப்பு அளிக்கும் அதிகாரம். குற்றவாளிகளுக்கு தண்டனையை குறைத்து கொடுக்கவோ அல்லது மன்னிப்பு அளிக்கவோ அதிகாரம் பெற்றவர் குடியரசுத் தலைவர். அதே ஆளுநருக்கு மன்னிப்பு அளிக்கும் அதிகாரம் சரத்து 161 சொல்கிறது. விதி 161 ஆளுநருக்கு சொல்லுது. அதே விதி 72 குடியரசுத் தலைவர் சொல்லுது. இந்திய நீதிமன்றம் இராணுவ நீதிமன்றங்கள் வழங்கும் தண்டனைகளை மன்னிக்கும் அதிகாரம் யாரிடம் உள்ளது? இந்திய நீதிமன்றம் மற்றும் இராணுவ நீதிமன்றங்கள் வழங்கும் தண்டனைகளை மன்னிக்கும் அதிகாரம் குடியரசுத் தலைவரிடம் உள்ளது. அடுத்தது பார்த்தீங்கன்னா சரத்து 267 எதிர்பாரா செலவு நிதியிலிருந்து செலவழிக்கும் உரிமை யாரிடம் உள்ளது என குறிப்பிடுகிறது. சரத்து 267 எதிர்பாரா செலவிலிருந்து நிதியினை எடுத்து செலவு செய்யும் அதிகாரம் குடியரசுத் தலைவரிடம் உள்ளது என கூறும் சரத்து 267. 280 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிதிக்குழுவை அமைக்கும் அதிகாரம் குடியரசுத் தலைவரிடம் உள்ளது. விதி 280 படி 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிதிக்குழுவை அறிவிக்கும் அதிகாரம் குடியரசுத் தலைவரிடம் உள்ளது. அடுத்தது நெருக்கடி நிலை அதிகாரங்கள். 3 நெருக்கடி நிலையை கொண்டு வரதும் நெருக்கடி நிலையை கலைக்கிறதுக்கும் யாருக்கு அதிகாரம் இருக்குன்னா குடியரசுத் தலைவரிடம் இருக்கிறது. மொத்தம் 3 நெருக்கடி நிலைகள் இருக்கு. 352 தேசிய நெருக்கடி பற்றி கூறுகிறது. 356 மாநில நெருக்கடி பற்றி கூறுகிறது. 360 நிதி நெருக்கடி பற்றி கூறுகிறது. மொத்த நெருக்கடி நிலை 3. 352 தேசிய நெருக்கடி, 356 மாநில நெருக்கடி, 360 நிதி நெருக்கடி. அடுத்தது 361 குடியரசுத் தலைவருக்கு அரசியல் சட்ட பாதுகாப்பு வழங்குகிறது. இந்திய அரசியலமைப்பு சட்டமானது குடியரசுத் தலைவருக்கு பாதுகாப்பு வழங்குகிறது என கூறும் சட்ட விதி 361. எந்த சட்ட விதி குடியரசுத் தலைவருக்கு அரசியல் சட்ட பாதுகாப்பு வழங்குகிறதுனா
சரத்து 363 குடியரசுத் தலைவருக்கு அரசியல் சட்ட பாதுகாப்பு வழங்குகிறது.